வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் பார்த்தா அஷ்டமத்தில் சனி. இப்போது கூடுதலாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா இந்த 24ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அஷ்டமத்தில் சனியும் செவ்வாயும் இருக்காங்க. சனியும் செவ்வாயும் இருக்கும்போது முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியது இரத்த காயம். அப்போது நம்ம வண்டி ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்ட நேரத்திலலாம் வண்டி ஓட்டாதீங்க. மிட் நைட்டில் ஏர்லி மார்னிங்கெல்லாம் வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி பின்னால் வேணால் ரஷ்ஷாக வந்தால் ஒதுங்கி வழி விட்ருங்க, ஒழிஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது இரத்த காயம் படுறது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறிகள் உண்டு. அது இந்த நேரத்தில் சனி செவ்வாய் சேர்ந்து 8ல் கிட்டத்தட்ட முதல்ல 24 நாட்கள் இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே நேரத்தில் தொழில் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டிற்குடைய சூரியன் 10ஆம் வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ தொழிலில் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸு, ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் மட்டும் இல்லை, குருவும் சேர்ந்துருக்கார். அப்போ இந்த மாதம் 2ஆம் பகுதி அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த எல்லா விஷயமும் நமக்கு நல்லா நடக்கிறது. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது, நம்ம சரியாக பிளான் பண்ணாமல் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த தப்பை செய்வாங்க. ஸ்கூலுக்கு கிளம்புற பசங்களாக இருக்கும், ஆஃபீஸுக்கு கிளம்புறவங்களாக இருப்பாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஐயோ இன்னும் 15 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸ் போகணும், ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு சர்ரு புருன்னு இஷ்டத்துக்கு போவான். அதுதான் பிரச்சனை. எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானப்போ கூட நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். 2வது சமாச்சாரம் என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தேர்தல் நடக்கக்கூடிய காலம். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது எந்த இடத்துலையாவது தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு, தேவையில்லாத ஆட்கள்கிட்ட தேவையில்லாத பேச்சு, உடனே அப்போ தான் அவன் பெரிய வீரம் எங்கள் தலைவரையாக பேசுனேன்னு வருவான். இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா 8ஆம் இடங்கனாலே சென்சிட்டிவாக இதெல்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. கவனமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது தனம், ஏன்னா தனக்காரகனான சூரியன் உச்சமடைகிறார். ஸோ பைசா ஃப்ளோ நல்லா இருக்குது. எதிர்பார்த்த பண வரவு வரும். சில நேரங்களில் கம்பெனியில் ஏதாவது ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட நடக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த இதில் முக்கியமாக இந்த ஒரு ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். குறிப்பாக சில பேர் நமக்கு எதிரி ஸ்தானத்தில் இருப்பான். அவனை அலட்சியமாக நினச்சிடக்கூடாது. அவன் என்னத்தை பண்ணுவான்ட்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்குது. புதனை பொறுத்த வரையில் அவர் இருக்கக்கூடிய இடம் 9ஆம் வீடு. பெரும்பாலும் 10ஆம் வீட்டில் இருக்கார், திரும்ப 9ஆம் வீட்டுக்கு போகிறார், திரும்ப 10ஆம் வீட்டுக்கு வர்றார். புதன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறதால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு இது நிச்சயமாக அடிகோலிடும், நன்மைகளை பெற்றுத்தரும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சில சென்சிட்டிவ் ஏரியாவில் கவனமாக இருங்க, அவ்வளோதான். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ srirangamravi1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.